ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தன்னுடைய வாழ்க்கையில எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Dear children of God, we see about the life of Moses. He considered the reproach that comes because of the word of God, because of Christ, is more valuable than all the treasures of the Egypt. He was brought up in the palace of Pharaoh. He would have enjoyed all the facilities, all the blessings of a palatial life. But he did not want to enjoy those palatial blessings for God's sake. He had forsaken every blessings so that he was enjoying the reproach because of God's name. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணி அரண்மனை வாழ்க்கையை அவன் விட்டு கொடுத்தான், அவைகளை துறந்தான் என்று சொல்ல முடியும். காரணம் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளை அனுபவிக்கும் பொழுது இனி வரும் பலன் பெரிதாக இருக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். Moses knew that the blessings that he is going to receive from heaven are more valuable than the blessings of the king's palace in Egypt. Likewise, we need to consider the blessings we are going to receive from heaven are more valuable, more enjoyable than the worldly blessings what you might consider in this world. We need to forsake everything for Christ's sake. We need to forsake everything for the gospel's sake, because we are waiting for our Lord Jesus Christ to come from heaven. When he comes, he is going to bring all the rewards for everything that we lost in this world, for everything that we have forsaken, we have given up in this world. We need to understand we have a greater hope, we have a greater reward, we have a greater future. We need to look for that. Let us enjoy the reproach for Christ's sake in this world and be blessed in the future. நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளை அனுபவித்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை அனுபவிப்பது அதிக பாக்கியம் என்று எண்ணி உம்முடைய ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அநித்தியமானவைகள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். நாங்களோ நித்தியமாய் தேவனோடு கூட வாழும்படிக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு உமக்காக காத்திருக்கிறோம். உடைய வருகைக்கென்று காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை வந்து நீர் அழைத்து செல்லும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.